நிவினோட அம்மா இங்க நடந்த எல்லா சம்பவம் பசுபதிக்கு கால் பண்ணி சொல்றாங்க. பசுபதியும் உடனே விஜய் வீட்டுக்கு கிளம்பி வந்து இங்க நடந்த எல்லா சம்பவத்தையும் வந்துட்டு ராகினிட்ட ஒப்பிக்கிறாங்க. ராகினியும் வந்துட்டு சூப்பர்ப்பா, இந்த விஷயம் தான் என்ன ஆகுதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்களும் பேசும்போது அடிக்கடி கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ காவேரி பேக் எடுத்து வெளியே வரும்போது ராகினியும் பசுபதியும் அங்க போய் என்ன காவேரி இன்னையோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு உனக்குன்ற மாதிரி கேட்கறாங்க. ஏன் வீடு விட்டு கிளம்பி போறியா, நீங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே பண்ண. இது கேட்ட காவேரி வந்து ஷாக் ஆகி நிக்கிறாங்க. காவேரி வேற வந்து நீ ஒன்னும் ஓவரா இமேஜின் பண்ணாத ராகினி, ஷார்ட்டா ஒரு ஆனிவர்சரி ட்ரிப் போயிட்டு வரோம் சமாளிச்சுட்டு அங்கேருந்து வராங்க. வெளியே வந்து பார்த்தா குமரன் வந்து விஜயோட சட்டை பிடிச்சி கேள்வி கேட்கறாங்க. விஜய்க்கும் குமரனுக்கும் சண்டையே வருது. இது பார்த்து காவேரி வந்து யார் பக்கம் நிக்கணும் தெரியாம அப்படியே முழிக்கிறாங்க. விஜய் வந்துட்டு ஆமா உண்மைதான், நாங்க வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணோம், ஆனா இப்போ எனக்கு எல்லாமே காவேரி தான், இதெல்லாம் எனக்கு எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல, நீங்க எல்லாம் கார்ல ஏறுங்க, உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்ற மாதிரி சொல்றாங்க. காவேரியும் கார்ல ஏறுது. ராகினியும் பசுபதியும் அப்படியே விஜய் கார் ஃபாலோ பண்றாங்க. விஜய் வந்து கார் அப்படியே ஆபீஸ்க்கு விடுறாங்க. அங்க போய் பார்த்தா எம்டி காவேரின்னு எழுதியிருக்கு. இது பார்த்து எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. காவேரி வந்து ஓடி போய் விஜய் ஹக் பண்ணி சாரி விஜய், நான் உங்களை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. மீன்வேல் பாத்தீங்கன்னா பசுபதிக்கும் ராகினிக்கும் அப்படியே பல்ப் ஆகுது. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த சீக்வன்சஸ் வந்து கொடைக்கானல் டைரிஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாய்.